இப்போ பாருங்க, இது நம்ம எல்லாருக்கும் நடக்கிற ஒரு விஷயம்தான். யாராவது நம்மள விமர்சிச்சா, இல்ல நம்ம வேலையில ஒரு தப்ப சுட்டிக்காட்டுனா என்ன ஆகும்? நம்ம ஈகோ உடனே முழிச்சுக்கும். நம்ம டிஃபெண்ட் பண்ண ஆரம்பிப்போம், இல்லனா அந்த பேச்சையே தவிர்ப்போம், இல்லனா தப்ப மத்தவங்க மேல போடுவோம். ஆனா இன்னொரு வழி இருக்கு. அதுதான் உண்மையோட வழி. அத ஓப்பனா ஏத்துக்கிட்டு, எதுக்கு அப்படி சொன்னாங்கன்னு ஆராய்ஞ்சு, அதுலேருந்து கத்துக்கிட்டு முன்னேறி போறது. ஈகோவ ஜெயிக்கிறவன் தான் வாழ்க்கையில ஜெயிக்கிறான். உண்மைய ஏத்துக்கிறது சில சமயம் வலிக்கும் இல்லையா? ஆனா டாலியோட 2வது பிரின்சிபல் என்ன சொல்லுதுன்னா, அந்த வலி கூட நம்மளோட சுய பரிசோதனை சேரும்போதுதான் உண்மையான முன்னேற்றம் பிறக்கும். நம்மளோட மிகப்பெரிய தோல்விகளை எப்படி பெரிய பாடங்களா மாத்துறதுன்னு பாப்போம். இதுதான் அந்த வளர்ச்சிக்கான டாலியாவோட புகழ்பெற்ற ஃபார்முலா. பெயின் பிளஸ் ரிஃப்ளெக்ஷன் ஈக்குவல்ஸ் டு ப்ராக்ரஸ். அதாவது வலியும் சுய பரிசோதனையும் சேர்ந்தால் முன்னேற்றம். நாம வலிய பார்த்து பயந்து ஓடுறோம், ஆனா அது வளர்ச்சிக்கான ஒரு சிக்னல்னு அவர் சொல்றாரு. இப்போ பாருங்க, இது நம்ம எல்லாருக்கும் நடக்கிற ஒரு விஷயம்தான். யாராவது நம்மள விமர்சிச்சா, இல்ல நம்ம வேலையில ஒரு தப்ப சுட்டிக்காட்டுனா என்ன ஆகும்? நம்ம ஈகோ உடனே முழிச்சுக்கும். நம்ம டிஃபெண்ட் பண்ண ஆரம்பிப்போம், இல்லனா அந்த பேச்சையே தவிர்ப்போம், இல்லனா தப்ப மத்தவங்க மேல போடுவோம். ஆனா இன்னொரு வழி இருக்கு. அதுதான் உண்மையோட வழி. அத ஓப்பனா ஏத்துக்கிட்டு, எதுக்கு அப்படி சொன்னாங்கன்னு ஆராய்ஞ்சு, அதுலேருந்து கத்துக்கிட்டு முன்னேறி போறது. ஈகோவ ஜெயிக்கிறவன் தான் வாழ்க்கையில ஜெயிக்கிறான். உண்மைய ஏத்துக்கிறது சில சமயம் வலிக்கும் இல்லையா? ஆனா டாலியோட 2வது பிரின்சிபல் என்ன சொல்லுதுன்னா, அந்த வலி கூட நம்மளோட சுய பரிசோதனை சேரும்போதுதான் உண்மையான முன்னேற்றம் பிறக்கும். நம்மளோட மிகப்பெரிய தோல்விகளை எப்படி பெரிய பாடங்களா மாத்துறதுன்னு பாப்போம். இதுதான் அந்த வளர்ச்சிக்கான டாலியாவோட புகழ்பெற்ற ஃபார்முலா. பெயின் பிளஸ் ரிஃப்ளெக்ஷன் ஈக்குவல்ஸ் டு ப்ராக்ரஸ். அதாவது வலியும் சுய பரிசோதனையும் சேர்ந்தால் முன்னேற்றம். நாம வலிய பார்த்து பயந்து ஓடுறோம், ஆனா அது வளர்ச்சிக்கான ஒரு சிக்னல்னு அவர் சொல்றாரு.